கடந்த 1999ஆம் ஆண்டு வெளியான படம் படையப்பா. ரஜினி ஹீரோவாகவும் ரம்யா கிருஷ்ணன் வில்லியாகவும் நடித்த அந்த படம் மெகா பிளாக்பஸ்டர் ஆனது. முழு கமர்ஷியல் பேக்கேஜா உருவான அந்த படம் இன்று வரை ரசிகர்களின் ஆல் டைம் ஃபேவரட். நேற்று ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு ரீரிலீஸ் ஆன போதும் ரசிகர்களோட குறையாத உற்சாகத்தோட சென்று படம் பார்த்தாங்க. இந்நிலையில் படையப்பா 2 பற்றியும் செந்தில் பேசியிருக்காரு. அதாவது KS ரவிக்குமார் இயக்கத்தில் உருவான படையப்பா படத்தை ரஜினியே தயாரித்து அதற்கான மூலக்கதையும் உருவாக்கியிருந்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் பொன்னியின் செல்வன் நாவலில் இடம்பெற்ற நந்தினி கேரக்டரை வைத்து தான் அந்த மூலக்கதையை உருவாக்கியிருந்தார் சூப்பர் ஸ்டார். இதில் ரஜினியோட சிவாஜி கணேசன், ரம்யா கிருஷ்ணன், சௌந்தர்யா, செந்தில் என பல நட்சத்திரங்கள் நடித்திருந்தாங்க. கடந்த 1999ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்துக்கு AR ரகுமான் இசையமைச்சிருந்தார். கம்ப்ளீட் கமர்ஷியல் பேக்கேஜா உருவாக்கியிருந்த அப்படம் மெகா பிளாக்பஸ்டர் ஆனது. ரஜினியின் ஸ்டைல், ரவிக்குமாரின் ஸ்கிரீன் பிளே, ரஹ்மானின் இசை, ரம்யாவின் மிரட்டலான நடிப்பு என அனைத்துமே ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. மேலும் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரிய வரவேற்பை பெற்று இன்று வரை பலரது ஃபேவரட்டாக இருக்கு. சூழல் இப்படி இருக்க ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் தரும் விதமாக ரஜினிகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று அந்த படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டது. முதலில் ரிலீஸ் ஆன போது எப்படி ரசிகர்கள் கொண்டாடினார்களோ அதே நிலைமை நேற்றும் இருந்தது. முக்கியமாக இப்போது இருக்கும் ஜென்சி தலைமுறை இளைஞர்கள் தியேட்டரில் பார்க்காத குறைய நேற்றைய ரீரிலீஸ் தீர்த்து வச்சது என்றே சொல்லலாம். அவர்களும் முழுக்க என்ஜாய் செஞ்சாங்க. இது ஒரு புறம் இருக்க, படையப்பா ரீரிலீஸை முன்னிட்டு ரஜினிகாந்த் வெளியிட்டிருந்த ப்ரமோஷன் வீடியோவில் அடுத்த ஜென்மத்திலாவது உன்னை பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று நீலாம்பரி சொல்வதோடு படம் முடியும். படையப்பா 2 படம் எடுக்க கதை விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்தும் கூடி வந்தால் ரசிகர்களுக்கு திருவிழாவாக அமையும் என்று கூறி மேலும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தார். ரஜினி அப்படி சொன்னதிலிருந்து படையப்பா 2 பற்றிய பேச்சுகளும் எழுந்து கொண்டிருக்கு. இந்நிலையில் படையப்பா படத்தில் காமெடி ரோலில் கலக்கிய செந்தில் படையப்பா 2 பற்றி பேசியிருக்கார். அங்காள பரமேஸ்வரி கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படையப்பா படத்தின் 2வது பாகம் எடுத்தால் அதே கேரக்டரை கொடுத்தாலும் சரி, பக்கத்தில் நிற்கும் கேரக்டராக இருந்தாலும் சரி, நான் நடிப்பேன் என்றார். முன்னதாக சினிமாவில் இருந்து ஒதுங்கியிருந்த செந்தில் இப்போது மீண்டும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த வகையில் ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா இயக்கிய லால் சலாம் படத்தில் முக்கிய வேடம் ஏற்று நடித்திருந்தார். படையப்பா 2 படத்தில் அதே காம்போ இணைந்து படையப்பா 2 வெளிவந்தா எப்படி இருக்கும்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.